ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் வந்து டிஃபன் கடை வச்சுருக்கோம். அதனால் இட்லிக்காக வந்து சிக்கன் குருமா வைக்கிறோம், சிக்கன் குழம்பு. அதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஆயில் போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறோம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி போட்டு அதில் வந்து கொஞ்சம் சோம்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி மாதிரி வர மாதிரி வதக்கினாலே போதும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளி, சின்ன சின்னதாக ஒரு 4 பழம் தக்காளி, அதிகம் போடக்கூடாது. தக்காளி போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் சிக்கன் போட்டுக்கிறோம். சிக்கன் போட்டு அது நல்லா தண்ணி விட்டு வதக்குற வரைக்கும் சிக்கனை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா காரப்பொடி, கொஞ்சம் மிளகாய் பொடி, கறி மசாலா, கரம் மசாலா தூள், மல்லித்தூள், லைட்டாக அரை ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா தூள் இதை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதில் தேங்காய் கொஞ்சம், பொட்டுக்கடலை கொஞ்சம், தேங்காய், பொட்டுக்கடலை, அப்புறம் இது பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டு அன்னாச்சி பொடியெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் கொரகொரனும் இல்லாமல் மையவும் இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்து அதை குழம்புல ஊற்றி கொதி வச்சா சிக்கன் குருமா இட்லிக்கு நல்லா தயாராகிடும். நாங்கள் அதிகமான குவான்டிட்டி செய்வோம். இது சாட்ஸ்க்காக கம்மியாக செஞ்சுருக்கோம்.